ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 18:8 ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நாம் எப்படி வேணாலும் வாங்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இதை யாரும் பார்க்க மாட்டார்கள், இதை யாரும் நம்மளை கேட்க மாட்டார்கள். நாம் தாய் தகப்பனோ அல்லது நண்பர்களோ அல்லது உற்றார் உறவினர்களோ யாருக்கும் தெரியாது. நாம் மனம் போன போக்கில் வாழலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது தவறான காரியம். நீங்கள் இருளுக்குள் இருந்தாலும் அது வெளிச்சத்துக்குள் கொண்டு வருகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவரிடத்தில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாகவே நம் கண்கள் நமக்கு இடரலா இருந்தால், நம் கைகள் நமக்கு இடரலா இருந்தால், நம் செய்கைகள் நமக்கு இடரலா இருந்தால் அதை எடுத்து போட்டு ஒரு கண்ணனா இருந்து கூட நீ நரகத்துக்குள்ள போக கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்படியே நீ தப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசின்னு சொல்றாரு. இதைத்தான் ஆண்டவர் அங்கே சூட்சமாய் சொல்லும் பொழுது, உன் கண்கள் உனக்கு இடரலா இருந்தால், உன் காதுகள் உனக்கு இடரலா இருந்தால், உன் கைகள் உனக்கு இடரலா இருந்தால் அதை தரித்து போடு. நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வா. ஊனனா இருந்தாலும் பரவாயில்ல, சப்பானியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ நேரடியாய் ஆண்டவருக்குள்ள வர வேண்டும், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நலமானதை தேடு, நலமா இருக்க நாடு. அப்போதான் நித்திய ஜீவனுக்குள் நீ பிரவேசிக்க முடியும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அப்படியாக ஆண்டவர் செய்யட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 18:8 படியே நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.